Nini Rajagovindan and welcome to my channel Ponvaira Citadel. நம்ம லாஸ்ட் டூ வீடியோல ஹைபோதசிஸ்னா என்னன்னு பார்த்தோம், டிஃபைன் பண்ணோம், வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஹைபோதசிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், அதை எப்படி குரூப் பண்றதுன்னு பார்த்தோம், எதன் அடிப்படையில் அதை கிளாசிஃபை பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் இந்த ஹைபோதசிஸ் ரிசர்ச்ல எவ்வளவு முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத பத்தியும் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோல முக்கியமான டாபிக் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்றப்போ என்னென்ன எரர்ஸ் வரக்கூடும், அந்த ரிசர்ச்சர் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பண்ணும்போது என்ன மாதிரியான எரர்ஸ் எல்லாம் அந்த டெஸ்டிங்ல வரக்கூடும், அதை எப்படி அவாய்ட் பண்றது, அந்த எரர்ஸோட பாதிப்புகள் என்ன, முக்கியத்துவம் என்னங்கிறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இது யூஜிசி நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. See, before starting with the hypothesis testing directly, நீங்க சில உண்மைகளை கண்டிப்பா எந்த விதத்திலாவது அதை மண்டையில ஏத்திக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது என்னன்னு பார்த்தா, ஹைபோதசிஸ் இஸ் an educated guess. வெறும் கெஸ் கிடையாது. கெஸ் யார் வேணாலும் பண்ணலாம், இஷ்டத்துக்கு குருட்டாம்போக்கில் கெஸ் பண்றது ஹைபோதசிஸ் கிடையாது. எஜுகேட்டட் கெஸ், சில ஊகங்கள், சில ஆதாரங்களின் அடிப்படையில், நம்மளோட ஸ்டடீஸ், சில இது படிச்ச விஷயங்களின் அடிப்படையில் பண்ற கெஸ், யூகம், அதுதான் ஹைபோதசிஸ். அண்ட் இட்ஸ் a claim made by the researcher. ஸோ நார்மலா நடக்கிறது ஒண்ணு, எப்பொழுதுமே இதுதான், இவ்வளவுதான் டெம்பரேச்சர், இப்போ பாடி டெம்பரேச்சர் நமக்கு தெரியும் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ ஒருத்தவங்க வந்து இல்ல ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 98.6 இல்ல 99.5ன்னு சொன்னாங்கன்னா அது ரிசர்ச். ஸோ நார்மலா எப்பொழுதும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவண்ண வந்து நம்ம நல்ல ஹைபோதசிஸா வைக்கிறோம். அந்த ரிசர்ச்சர் சொல்றாரு இல்லையா, இல்ல நான் பார்த்தேன், இதோட 1000 பேர் பார்த்தேன், 20,000 பேருக்கு டெஸ்ட் பண்ணேன், உங்களோட டெம்பரேச்சர் வந்து 98ல 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் சொன்னார்னா அதை வந்து நம்ம ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் அல்லது ரிசர்ச் ஹைபோதசிஸ் சொல்றோம். ஸோ இட்ஸ் a claim made by the researcher. அதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுதான் டெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்றோம், the hypothesis is put to test. hypothesis testing னு சொல்றோம். கரெக்டா இல்லையா, இந்த ரிசர்ச்சை புதுசா சொல்றாரே அது கரெக்டா இல்லையா, ஸோ அதான் டெஸ்டிங். And after testing என்ன பண்றோம், we are going to either reject the null hypothesis. null hypothesisங்கிறது வித்தியாசம் இல்ல, எல்லாருக்கும் டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் தான், நார்மல் தான் null hypothesis. ஸோ ஆஃப்டர் டெஸ்ட் பண்றோம், ஒரு ரிசர்ச் பண்றோம், 1000 2000 எவ்வளவு சாம்பிள் அதிகமா எடுக்க முடியுமோ சாம்பிள் எடுத்து உங்களுக்கு டெஸ்ட் பண்றோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்னு either reject the null hypothesis. என்ன null hypothesis, எல்லாருக்கும் 98.6 தான், அதுல இருந்து வித்தியாசம் கிடையாது, there is no difference in the temperature வர்றது null hypothesis. ஸோ அது கரெக்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை fail to reject. ஸோ அதை எப்போதும் ப்ரூவ் பண்றதுன்னு சொல்ல மாட்டோம், ரிஜெக்ட் த null hypothesis. ரிஜெக்ட் பண்ணும்போது அல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஏத்துக்க போறோம். அண்ட் ஃபெயில் டு ரிஜெக்ட் தி null hypothesisனா அக்செப்ட் பண்றதா தான் அர்த்தம். ஆனா நம்ம சொல்றது வந்து ரிஜெக்ட் ஆர் ஃபெயில் டு ரிஜெக்ட். ஸோ ஃபெயில் டு ரிஜெக்ட் null hypothesis பண்ணும்போது அல்டர்னேட் ஹைபோதசிஸ் ஏத்துக்க போறோம். ஸோ இதுதான் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஸோ இப்போ null hypothesis என்ன, நார்மல் டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட், there is no difference, அதுதான் null hypothesis. பட் புதுசா ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு, இல்ல பாடி டெம்பரேச்சர் இது இல்ல, எல்லாருக்கும் 99 சொன்னா அது ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். நம்ம எல்லாம் ஒரு 10,000 20,000 பேருக்கு டெஸ்ட் பண்ணி நமக்கு 98.6 தான் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், we fail to reject the null hypothesis. ஏற்கனவே இருக்கிற 98.6 தான் ரைட்னு சொல்றோம். அதுவே மாத்தி வந்ததுன்னு வச்சுங்க, இந்த 20,000 பேருக்கு சாம்பிள் எடுத்து நம்ம டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணும்போது 99.6 வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், fail to reject the null hypothesis, retain the null, fail to reject retain the null hypothesis. so இதுதான் hypothesis testing. and see, எப்பொழுதுமே the null hypothesis தான் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், because null hypothesis is more precise and testable. Suppose நான் சொல்றேன்னு வச்சுங்க, girls score more in mathematics.
சார் பொதுவா இப்படி சொல்லிட்டேன்னு வச்சுங்க, கேர்ள்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல நிறைய ஸ்கோர் வாங்குவாங்க +2ன்னு சொன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது. எவ்வளவு அதிகமா வாங்கினா நீங்க கேர்ள்ஸ் வந்து 1 மார்க் 1/2 மார்க் அதிகம் வாங்கினா அது அதிகம்னு அர்த்தமா? இட்ஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். ஸோ எவ்வளவு அதிகமா வாங்கினாங்கிற கேள்வி வருது. அதுவே நான் எப்படி சொல்வேன்னு வச்சுங்க, நல்ல ஹைபோதசிஸ். தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் த ஸ்கோர் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் சொன்னா அது null hypothesis. Alternate hypothesis, there is difference in the mathematics scores of girls and boys ன்னு சொன்னா alternate hypothesis. ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்றேன். அப்போ 2 பேரும் ஈக்குவலாவே இருந்ததுன்னா null hypothesis is retained. We fail to reject it. ஏன்னா எல்லாருக்கும் no difference. அதான் null hypothesis. அதே alternate hypothesis, there is a difference. இப்போ நான் பண்ணப்போ ஏதோ டிஃபரன்ஸ் இந்த பாய்ஸ் அதிகமாக வாங்கிட்டாங்க, இல்லை கேர்ள்ஸ், அதை பற்றி இப்போ கவலைப்பட வேண்டாம், அப்புறமா பார்ப்போம். அது 1 டைல்டு டெஸ்ட் 2 டைல்டு டெஸ்ட்லாம் இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் தேர் இஸ் டிஃபரன்ஸ் இருக்குது, பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் தான் கரெக்ட். ஸோ நம்ம இப்போ நல் ஹைபோதசிஸ் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட். ஸோ தட் இஸ் ரிஜெக்டிங் த நல் ஹைபோதசிஸ். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் த நல் ஹைபோதசிஸ் விச் இஸ் புட் டு டெஸ்ட். நல் ஹைபோதசிஸ் தான் நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். So either we retain the null hypothesis or reject it. அதுதான் இங்க மெயின் விஷயம். ஸோ இது நீங்க எப்படியா பாடுபட்டாது உங்க தலையில ஏத்திக்கணும். ரைட்? நம்ம இப்போ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல சில ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸை பார்த்தோம். இந்த ரூல்ஸை நான் கோல்டன் ரூல்ஸ்னே சொல்லுவேன். ஏன்னா நீங்க கண்டிப்பா இதை எப்படியாவது யூ ஷுட் கமிட் இட் யுவர் மெமரி. அது எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் ஆகணும். திருப்பி திருப்பி படிங்க, எழுதி பாருங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் பண்ண முடியாது. வாட் ஆர் தீஸ் கோல்டன் ரூல்ஸ்? ஆல்வேஸ் ரீட் த இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி. என்ன ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்குங்கிறத படிங்க. உங்கள் ரிசர்ச்சாக இருந்தால் அந்த ரிசர்ச்சை திருப்பியும் என்ன கோலு, என்ன உங்களோட கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத ஒழுங்கு படித்து திருப்பியும் அந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். அண்ட் ரைட் தி நல் ஹைபோதசிஸ் அண்ட் அல்டர்னேட் ஹைபோதசிஸ் கரெக்ட்லி. ஃபர்ஸ்ட் அந்த ஹைபோதசிஸை எழுதிடணும். நல் ஹைபோதசிஸ் என்ன, alternate hypothesis என்னங்கிறது தப்பு இல்லாம எழுதிடணும். And you know they are always mathematically opposite. அதாவது என்ன சொல்ல வரோம்னா, mathematically oppositeனா null hypothesis என்னவோ அதெல்லாம் alternate hypothesisல வராது, இருக்காது. ஸோ அதான் mathematically opposite. null hypothesis இல்லாததெல்லாம் alternate hypothesisல வரும். So when put together they include everything. ரெண்டையும் ஒன்னா போட்டீங்கன்னா null hypothesisையும் alternate hypothesisையும் ஒன்னா போட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துடணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கொடுக்க போறேன். அதுல உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். அப்புறம் யூஸ்வலா அந்த ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் மியூன்னு சொல்றது மியூ சிம்பிள் இப்படிதான் போடுவாங்க. மியூனா மீன், பிங்கிறது ப்ரொபோர்ஷனை குறிக்குது, ஆல்ஃபாங்கிறது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் குறிக்குது. இதெல்லாம் என்னன்னு பார்க்க போறோம் லேட்டர், டோன்ட் வரி. இப்போதைக்கு இது என்னங்கிறத தெரிஞ்சுங்க. ஆல்ஃபா இஸ் signifies the level of significance and C is the level of confidence. Both they add up to 1. The C plus alpha கூட்டினீங்கன்னா you should get 1 whole 1. So essentially they both are same. Level of confidence நான் சொன்னேன்னா level of significance உங்களால கணக்கு பண்ண முடியும். அதே லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்தேன்னா லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸை உங்களால் கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா போத் ஆட் அப் டு 1. எக்ஸாம்பிள், when if I say C, that is confidence level is 95%. 95% is equal to 0.95, isn't it? So அப்போ ஆல்ஃபா லெவல் என்னவா இருக்கும்? 5%. 100 minus 95, 5%. அதே 1 minus 0.95, you get 0.05. So now confidence level 95 சொன்னா immediately நீங்க alpha level 5% significance னு சொல்ல தெரியும். அதே மாதிரி confidence level 99% னு சொன்னா நீங்க உடனே alpha level 1% னு calculate பண்ண தெரியும். percentageலயும் சொல்லலாம் இல்ல proportionலயும் சொல்லலாம். So confidence level 0.99 னு சொன்னா alpha level of significance என்னது 0.01. ஸோ இதை நீங்க நல்லா மண்டையில ஏற்றிங்க. இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட
சில ஹைபோதசிஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். see இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கோம் null ஹைபோதசிஸ்க்கும் alternate ஹைபோதசிஸ்க்கும். so இது again about the body temperature. human body temperature நார்மலா எவ்வளவு இருக்கணும்? 98.6 degree ஃபாரன்ஹீட். அது இருந்தா நார்மல். இதுக்கு அதிகமா போச்சுன்னா ஜுரம். ஸோ இப்போ நல் ஹைபோதசிஸ் இது என்ன, பிகாஸ் இதே எக்ஸாம்பிள் நம்ம வச்சு ஒரு ப்ராக்டிஸ் செஷன், ஒரு ப்ராப்ளம் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நல் ஹைபோதசிஸ் எழுதுறது, அல்டர்னேட் ஹைபோதசிஸ் எழுதுறதுங்கிறது அதே எக்ஸாம்பிளை நான் மறுபடியும் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இது நல்ல ஹைபோதசிஸ் எப்படி எழுதணும், அல்டர்னேட் ஹைபோதசிஸ் எப்படி எழுதணும் பாருங்க. நீங்கள் பாருங்கள், நல்ல ஹைபோதசிஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கோம், ஈக்குவல்ஸ் டு என் O போட்டா null hypothesis, N A போட்டா alternate hypothesis. Null hypothesis என்னது, what does it say? It is equal to or less than, you know that symbol. It means equal to or less than 98.6 degree Fahrenheit, which signifies no fever, normal temperature. And alternate hypothesis என்ன symbol கொடுத்திருக்கோம், anything greater than 98.6 degree Fahrenheit. So இப்போ they are, see that they are mathematically opposite. So normal null hypothesis வந்து 98.6 அதுக்கு கீழே, and alternate hypothesis includes everything above 98.6. இதுதான் நம்ம mathematically opposite சொல்றோம். And put together they encompass all elements. அது என்னது, so null hypothesis ஓட values எல்லாம் எழுதினா என்ன வரும், 98.6ல ஆரம்பிச்சு அதுக்கு கீழே வரைக்கும் போறீங்க. 0 degrees Fahrenheit அதுக்கும் கீழே மைனஸ்ல கூட போலாம். பிகாஸ் இந்த ஹைபோதசிஸ்ல ஆக்சுவலா ஹியூமன் பீங்ஸ் அப்படி போகாது. ஆனா இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் பிலோ 98.6%. அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் டெம்பரேச்சரும் போட்டீங்கன்னா என்ன வரும், எனி நம்பர் அபவ் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ அது போயிட்டே இன்ஃபினிட் போயிட்டே இருக்கலாம். ஸோ பட் அந்த மாதிரி டெம்பரேச்சர் வராது. இருந்தாலும் இந்த symbol இதுதான் significant. So அதுதான் இங்க என்ன சொல்றோம், they encompass all elements. So இந்த null hypothesis alternate hypothesis values போட்டா it will include all the elements. So இது எப்படி null hypothesis alternate hypothesis எழுதணுங்கிறத பார்த்தீங்க. And it is usually they are mathematically opposite and they include all the elements. That is, இங்கே all the elements include all the degrees of temperature in Fahrenheit. So இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்க போறோம். ஸோ இதுதான் null hypothesis and alternate hypothesisக்கு எக்ஸாம்பிள். ஸோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிளைம், நம்ம கெஸ், எஜுகேட்டட் கெஸ் கரெக்டா அல்லது தப்பாங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங்ல என்ன பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வரக்கூடும், நம்ம தப்பு பண்ண என்னென்ன பாசிபிலிட்டியான தப்பு வரக்கூடுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செக்கர் போர்டு மாதிரி ஒரு டேபிள் போடுறோம். இதை தான் இந்த ஸ்லைட்ல பாக்குறீங்க. there are rows. இந்த டேபிள்ல ரோஸ் பாக்குறீங்க. ரோஸ் ஹெட்டிங் என்னது, டெசிஷன் அரைவ்ட். அதாவது நம்ம ரிசர்ச்சர், as a researcher நம்ம என்ன டெசிஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது தான் அந்த ஹெட்டிங், டெசிஷன் அரைவ்ட். நம்ம என்ன, அதுக்கு கீழே ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. என்ன டெசிஷன் நம்ம எடுக்க கூடும், ஒன்னும் ரிஜெக்ட் தி null hypothesis H0, ரிஜெக்ட் தி null hypothesis. இன்னொரு பாசிபிலிட்டி ஃபெயில் டு ரிஜெக்ட் தி null hypothesis. அதான் சொன்னேன், அதுக்கு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் accept the null hypothesis. ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டியும் ரோஸ்ல இருக்குது. இப்போ காலத்துக்கு வருவோம். காலத்து ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கோம், காலத்து ஹெட்டிங் இன் ரியாலிட்டி null hypothesis. இது நம்ம எடுக்கிற டெசிஷன், அது ரைட்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம். ஆனா நான் இங்க இன் ரியாலிட்டி what is the null hypothesis, அதுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன், either இந்த null hypothesis ட்ரூவா இருக்கலாம் இல்ல ஃபால்ஸா இருக்கலாம். so we write the two options in the columns, true or false ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், you have to combine the corresponding row with the corresponding column. இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதை எடுத்து எழுதினீங்கன்னா என்ன வருது, இங்க reject the null, reject the
hypothesis when it is 4. இங்கேயும் வந்து உங்களுக்கு 4 possibility வரும். என்னென்ன? That is, you fail to reject or accept the null hypothesis when it is true. You fail to reject another. You accept the null hypothesis when it is true. True accept பண்றதுல right தான். So it is a correct decision. The first thing is correct. The second possibility என்ன வரக்கூடும்? You reject the null hypothesis when it is false. Again, false அது. உங்களோட decision false. In reality, the null hypothesis is false. அதை நீங்க reject பண்ணிட்டீங்க. அப்போ that is also a correct decision. தப்பு ஒண்ணும் இல்ல. அப்போ எங்க தான் தப்பு வருது? இப்போ வாங்க. So, இப்பதான் தப்பு வருது பாருங்க. You reject the null hypothesis when it is true, which is a wrong decision, இல்லையா? The null hypothesis is true. In reality, it is true. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்க decisionல you reject பண்ணிட்டீங்க. Null hypothesis தப்புன்னு சொல்லி reject பண்ணிட்டீங்க. So it is a wrong decision. And this type of error is called as alpha error or type 1 error. And அதே மாதிரி the fourth possibility க்கு வாங்க. என்ன ஆகுது? You fail to reject. நீங்க reject பண்ணல, accept பண்ணிட்டீங்க. எப்போ? When the hypothesis is false. In reality, it is false. தப்பா இருக்கிறத போய் நீங்க ரைட்னு accept பண்ணி வச்சிருக்கீங்க. You fail to reject when it is false, which is also a wrong decision. So அதுவும் தப்பான முடிவு. And this type of error is called beta error or type 2 error. So type 1 error na என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க. Type 2 error na என்ன? Type 1 error na you are rejecting it when it is true. And type 2 ங்கிறது you are not rejecting it when it is false. So that is the main idea. Now, hypothesis testing na என்னன்னு பார்த்தோம். அது வந்து what are the different types of error? Type 1 error na என்னன்னு பார்த்தோம். Type 2 error na என்னன்னு பார்த்தோம். இப்போ எப்படி அவாய்ட் பண்றது? இந்த மாதிரி எரர்ஸ் நமக்கு வரக்கூடாது நம்மளோட டெஸ்ட்ல. So how to avoid them? அதோட அப்படி பண்ணலைன்னா என்ன கான்சிக்வன்ஸ் வரும்? இந்த எரர்ஸ் அவாய்ட் பண்ணாம போனா என்ன விளைவு ஏற்படுங்கிறத பத்தி பார்க்க போறோம். One way to avoid this error, எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா selecting a large sample size. நம்மளோட சாம்பிள் செலக்ட் பண்றது வந்து நிறைய இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்றதுன்னு சொன்னேன். 2000-3000 பேருக்கு எடுக்காம 10,000, 1 லட்சம், 2 லட்சம் சாம்பிள் சைஸை பெருசா பண்ணா நம்ம தப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும். இன்னொரு வே என்னன்னா by appropriately selecting the level of significance. Level of significance alpha லெவலை அந்த ரிசர்ச்சர் வந்து டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லெவலை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டான லெவலை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது மூலமாகவும் இந்த எரர் நடக்கிறத வாய்ப்பை குறைக்க முடியும். எப்படி? வாட் இஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்? இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் கொடுத்தாதான் உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். நீங்க உங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எந்த ஃபீல்டோ, நீங்க எந்த ஃபீல்டு வேணாலும் இருக்கலாம். எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸா இருக்கலாம், இல்ல கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், இல்ல உங்க மெயின் மேஜர் சைக்காலஜியா இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களோட ஓன் ஃபீல்டுல இருந்து எக்ஸாம்பிள் கொடுத்து பாருங்க. நீங்களே கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. ரைட்டான திங்க் பண்ணி பாருங்க. டைப் 1 எரர் என்னவா இருக்கும், டைப் 2 எரர் என்னவா இருக்கும், எது டேஞ்சர், எது பரவாயில்லை. ஸோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ த ஆல்ஃபா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, நம்ம இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். சப்போஸ் நம்ம கிட்ட 100 பீட்ஸ் இருக்குது, மணி கலர் பீட்ஸ். ஸோ அதுல 95 பீட்ஸ் ஆர் ஒயிட் இன் கலர் அண்ட் 5 வந்து கருப்பா இருக்குது. இப்போ நான் வந்து ரேண்டமா ஒரு மணியை அதுல இருந்து பொறுக்கிறேன். ரேண்டம் நான் வச்சுங்க. ரேண்டம்னா கண்ணை மூடிட்டு பொறுக்கணும்னா இட்ஸ் ரேண்டம். எனக்கு வெள்ளை பிடிக்கும், கருப்பு பிடிக்கும், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எடுத்துட்டேன்னா ஐ எம் ஹேவிங் சம் ப்ரிஜுடைஸ், பயஸ். இல்லை, அப்படி இல்லை. நான் ரேண்டமா கண்ணை மூடிட்டு எடுக்கிறேன். அப்படி எடுக்கும்பொழுது நான் என்ன செய்யலாம்? இப்போ என்னால சொல்ல முடியும் 95% என்னால கான்ஃபிடென்ட்டா என்ன சொல்ல முடியும்? இந்த பீடு வெள்ளைதான்னு சொல்ல முடியும். 95% கான்ஃபிடென்ட்டா என்னால சொல்ல முடியும் நான் எடுக்கிற பீடு வெள்ளைதான்
அதே 95% கான்ஃபிடன்ஸ் லெவல் என்னான்னு சொல்ல முடியும், நான் எடுக்கிறது கருப்பு இல்லைன்னு சொல்ல முடியும். இதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்றோம். ஸோ கான்வர்ஸ்லி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, 95% கான்ஃபிடன்ஸ் லெவல்னா என்ன ஆகுது, 5% ஆல்ஃபா லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல என்னால சொல்ல முடியும் இது வந்து ஒயிட் பீட் தான் நான் எடுக்கிறதுன்னு கண்ண மூடிட்டு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே 95% இருக்குது, பீட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சான்சஸ் ஆர் that I pick up ஒயிட் தான் அதிக சான்சஸ் ப்ராபபிலிட்டி. ஸோ இதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ 99% கான்ஃபிடன்ஸ் லெவல்னு சொன்னா சிக்னிஃபிகன்ஸ் லெவல் என்ன இருக்கும், 1%, 0.01 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அது எப்போதான் சாத்தியமாகும், 99 பீட்ஸ் ஒயிட்டா இருந்தது, ஒண்ணு பிளாக்கா இருந்ததுன்னா என்னால 99% கான்ஃபிடன்ஸா சொல்ல முடியும் அது நான் எடுக்க போறது ஒயிட் பீட் தான் சொல்லிட்டு. இதுதான் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் லெவல். ஸோ இது ரெண்டுமே ஒன்று தான் சொல்ல, ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணா 1 வரும், இல்லை 100% வரும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்ஃபா லெவலை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது மூலம் ரிசர்ச்சர் வந்து the type 1 எரரையோ type 2 எரரையோ அவரால் மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் செலக்டிங் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அவர் வந்து அந்த லெவலை சூஸ் பண்ணிடணும். பிஃபோர் டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை சூஸ் பண்ணணும். எந்த டைப் ஆஃப் எரர் வந்து ரொம்ப ரிஸ்க்கு, டைப் 1 எரர் பண்ணா ரொம்ப ரிஸ்கா, டைப் 2 எரர் நான் பண்ணா ரொம்ப ரிஸ்காங்கிறத ஒரு தீர்மானம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன இது சொல்றேன். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பையன் வந்து எனக்கு ஃபீவர் அடிக்குது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்றான்னு வச்சுங்க. ஆஸ் எ டீச்சர் நீங்க என்ன டிசைட் பண்ண முடியும், ஒண்ணு அவன் சொல்றத உண்மைன்னு ஒத்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்புவீங்க, இல்ல போய் சொல்றான்னு வச்சுக்கிட்டு அவனை இல்ல கிளாஸ் போய் அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லுவீங்க. இதுதான் 2 பாசிபிலிட்டி. ஆனா இதோட விளைவுகள் எப்படி இருக்கலாம், ஆக்சுவலா அவன் உண்மையா ஜுரமா இருந்து நீங்க உண்மையா அவனை ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பலாம் ஒண்ணு. இன்னொன்னு அவன் ஜுரம் உண்மையா இருந்து நீங்க பொய்ன்னு டிசைட் பண்ணி அவனை கிளாஸ்ல உட்கார வைக்கலாம். 2. மூணாவது அவனுக்கு ஜுரமே இல்லை, நீங்க அது ஆமான்னு ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு அனுப்பலாம். இல்ல 4வது அவன் ஜுரமே இல்லை, நீங்க அதை ஏத்துக்கல, அவனை உட்கார வைக்கலாம். ஸோ இதுல எது ரொம்ப நமக்கு தேவையில்லாத டெசிஷன், ரொம்ப டேஞ்சர் எது, அவன் ஜுரமே இல்லை ஆனா ஏமாத்திட்டு வீட்டுக்கு போறான், அது ஒரு தப்பு, அது போனா போட்டும். ஆனா அவனுக்கு பயங்கர ஜுரம் இருக்கு, நீங்க அவனை உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுங்க, அது இன்னும் சீரியஸ் இதை விட. ஏன்னா அவங்க பேரண்ட் வந்துருவாங்க அங்கேருந்து, என் பையன் 102 டிகிரி ஜுரம் அடிச்சுட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான், நான் உடனே டாக்டர்கிட்ட போகல, நீங்க கிளாஸ்ல நம்பலையா நீங்க. ஸோ எது எர்ரர்னு இது பார்க்கணும். இதுதான் ஆல்பா டைப் எர்ரர், பீட்டா டைப் எர்ரர், டைப் 1 டைப் 2. ஸோ அது போல நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு இதே டெம்பரேச்சர் வச்சு பின்னாடி அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். If you are confused a little bit, don't worry, but get an idea what is type 1 error, type 2 error. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி உங்க ஃபீல்டில், ஸோ நீங்க எந்த ஃபீல்டோ அந்த ஃபீல்டில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எது டைப் 1 எரர், நல் ஹைபோதசிஸ் எழுதி அல்டர்னேட் ஹைபோதசிஸ் எழுதி என்ன மாதிரி டைப் 1 எரர்னால என்ன விளைவு ஏற்படும், டைப் 2 எரர்னால என்ன விளைவு ஏற்படும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ், அதோட விளைவுகள் என்ன, எது மோர் சீரியஸ்ங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபீல்டு. ஸோ அதை பண்ணினீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த ரிசர்ச்சர் இதை எப்போ செய்யணும்னா அவர் முன்னாடியே பண்ணணும். பிஃபோர் டெஸ்டிங் த ஹைபோதசிஸ் இந்த ஆல்ஃபா லெவல் ஆல் த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை அந்த ரிசர்ச்சர் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்போ சீரியஸ்ன்னு சொல்லுவோம், when it involves health issue or certain high amount of expenditure. certain time இந்த ட்ரக் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சனிக் லெவல்ல டேப்லெட்ஸ்ல சில இந்த மெட்டீரியல் போட்டிருப்பாங்க, லைக் பாய்சனஸ் மெட்டீரியல், லெட் அந்த மாதிரி ஏதோ. அது போடும்போது இந்த லெவலில் ஒரு லிமிட்டை தாண்டிடுச்சுன்னா அது வந்து டேஞ்சர், குறைச்சி போனாலும் பரவாயில்லை. ஸோ அது வந்து டைப் 1 எரர் எது ரிஸ்க் அதிகம். ஸோ ஹெல்த்துக்கும் ரிஸ்க் வரக்கூடாது, ரொம்ப எக்ஸ்பெண்டிச்சரும் ஆகக்கூடாது. சில சமயம் பைசா போனாலும் பரவாயில்ல, பேஷண்ட்ஸோட உயிர் போகக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரிசர்ச்சர் வந்து நெகோஷியேட் பண்ணணும். எது டேஞ்சர், எந்த எரர் வந்து ரொம்ப மோர் சீரியஸ், எதை வி கேன் அஃபோர்ட், எது பரவாயில்லன்னு நம்ம விடலாம்,
இப்போ வந்து இந்த பையன் ஜுரம் இல்லைன்னாலும் வீட்டுக்கு போயிட்டான், அது பரவாயில்ல, நத்திங் வில் ஹேப்பன். ஒரு நாள் கிளாஸ் மிஸ் பண்ணான், இன்னொரு நாள் வந்து அவன் வந்து தட்ஸ் நாட் எனி சீரியஸ் இஷ்யூ இல்லையா. ஆனா அதுவே வந்து அவன் நல்ல ஜுரம் இருந்து உள்ளார ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு, நான் அதை தெரியாம as a டீச்சர் நான் என்ன பண்ணிடுறேன், அவன் போய் சொல்றாங்கிற ஹைபோதேசிஸ் எடுத்து அதை நான் உண்மையை நினைச்சுக்கிட்டு அவனை ரீடைன் பண்ணிடுறேன், உள்ளே உட்கார வச்சிடுறேன். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக அவன் இருந்திருக்கான், அவன் இன்னும் மோசமாக்கி அவன் மயக்கம் போட்டு விழறான், ஏதோ சம் கான்சிக்வன்ஸ் தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணணும், எந்த எரர் டைப் 1 எரர் கூடவா டைப் 2 எரர் கூடவான்னு அந்த கேஸ்ல. ஏன்னா இந்த ஒவ்வொரு கேஸ்க்கும் வித்தியாசப்படும், டைப் 1 எரரும் டைப் 2 எரரும் ஒவ்வொரு ஸ்டடி ஒவ்வொரு கேஸ்லயும் நம்மளோட நல்ல ஹைபோதசிஸ் அல்டர்னேட் ஹைபோதசிஸ் பொறுத்து வித்தியாசப்படும். அதுக்கேற்றபடி ரிசர்ச்சர் வந்து இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை மாற்றி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒன் மோர் கோல்டன் ரூல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பா 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 மறக்கவே கூடாது. அது என்னன்னு பாருங்க, lower values of alpha reduces the probability of type 1 error. ஸோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்றது ஈஸியாக ஞாபகம் வரும். ஸோ நீங்கள் ஆல்ஃபா லெவலில் குறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா டைப் 1 எரர் வந்து குறையும், ஆனால் டைப் 2 எரர் அதிகமாகும். அதே மாதிரி ஆல்ஃபா லெவல் அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னா டைப் 1 எரர் அதிகமாகும், டைப் 2 எரர் குறையும். ஸோ இதான் இதில் ஒன்று ஞாபகம் வச்சுக்க, ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாம் ஏன்னா எல்லாமே அப்படியே ஆப்போசிட். ஸோ ஆல்ஃபா லெவலில் குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது 5% இல்லாமல் 1% வச்சுக்கணும். ஸோ ஆல்ஃபா லெவலில் குறைச்சி வச்சிங்கன்னா டைப் 1 எரர் நடக்கிறது குறையும், ஆனால் டைப் 2 எரர் நடக்கிற பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். அதே மாதிரி ஆல்ஃபா லெவலில் நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 5% வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் 8% 10%லாம் கூட வச்சுக்கலாம். பட் யூஸ்வலாக 1 or 5% தான் வைக்கிறது. அந்த டேஞ்சரை பொறுத்து, உயிருக்கே ஆபத்து சொன்னாலே இது ரிசர்ச்சுக்கு ரிசர்ச் வித்தியாசப்படும். அண்ட் ஸோ ஆல்ஃபா லெவலில் அதிகமாக வச்சா டைப் 1 எரர் ப்ராபபிலிட்டி நடக்கிறதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும், ஆனால் டைப் 2 எரர் நடக்கிற வாய்ப்பு குறையும். ஸோ இந்த கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சுட்டு உங்களோட ஸ்டடியில் உங்களோட கேஸில் இந்த ப்ராப்ளத்தில் எந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் எரர் வரக்கூடும், அதில் ஏது டைப் 1 எரர். டைப் 1 எரர்னா you are rejecting the null hypothesis when it is true. Type 2 error-na you are retaining, accepting the null hypothesis when it is false. அவ்வளவுதான். ஸோ இந்த எரர்னால வரக்கூடிய கான்சிக்வன்ஸ் விளைவு என்ன, எது ரொம்ப டேஞ்சர், டைப் 1 எரர் டேஞ்சரா, அப்போ அதோட வேல்யூவை குறைச்சு வை. எப்படி குறைப்பீங்க, ஆல்ஃபா லெவலை குறைச்சு வை, அப்போ டைப் 1 எரர் நடக்கிறது வந்து குறையும். ஆனால் டைப் 2 எரர் வாய்ப்பு அதிகமாகும், பரவாயில்ல, அதனால உயிருக்கு ஒன்றும் சேதம் இல்லை. இல்லை அதுவே என்னோட கேஸ்ல என்னோட ஸ்டடியில என்னோட ரிசர்ச்ல டைப் 2 எரர் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், ஹையர் வேல்யூ ஆல்ஃபாவை வச்சிங்கன்னா டைப் 1 எரர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆனால் டைப் 2 எரரை குறைச்சிரும் அது. ஸோ இது ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டடிக்கும் ஒவ்வொரு ரிசர்ச் ஸ்டடிக்கும் இது வித்தியாசப்படும். உங்களோட நல்ல ஹைபோதசிஸ் என்ன, உங்களோட அல்டர்னேட் ஹைபோதசிஸ் என்னங்கிறத பொறுத்து தான் இந்த முடிவை எடுக்க முடியும். ஸோ இது வந்து இந்த கோல்டன் ரூல்ஸை மட்டும் நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. இப்போ உங்களுக்கு வந்து நல்ல ஹைபோதசிஸ்னா என்ன, அது எப்படி எழுதுறது, alternate hypothesis na enna eppadi eludradhu, and what is type 1 error na enna, type 2 error na enna, adu eppadi avoid pannanum, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவாய்ட் பண்ணணும், அந்த எரர்ஸ் எப்படி எல்லாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த டேபிள் போட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி அவாய்ட் பண்றது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதை பற்றியெல்லாம் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹைபோதசிஸ் டெஸ்டிங் ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து, அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் த சேம் பாடி டெம்பரேச்சர், ஈஸி, நமக்கு ஃபீவர் இருக்கு ஃபீவர் இல்லைங்கிற எக்ஸாம்பிள் வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ்
in hypothesis testing பண்ண போறீங்களா போறோம் because don't worry solution இருக்கும் நீங்களே பண்ணி பாருங்க அப்படி இல்லாட்டி சொல்யூஷனை பார்த்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க and அதை ப்ராப்பரா லேர்ன் பண்ணுங்க until then signing off Nalini Rajagovindan from Ponvaira Citadel. Thank you. Don't forget to subscribe to my channel Ponvaira Citadel and click the bell icon. Thank you. Bye bye.